ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஜனங்களுமே நம்ம ஒரு உயர்வான நிலைக்கு வரணும்னு தான் போராடுறாங்க. அடித்தட்டில் இருந்து மேல் தட்டு ஜனங்க வரைக்கும் ஒரு உயரிய இடத்துக்கு வரணும், இன்னும் அதிகமான உயரங்களுக்கு வரணும்னு சொல்லி வாழ்க்கையில் பல காரியங்களில் போராடுறாங்க. ஆனால் இந்த உயர்வு கொடுக்கும் பொழுது தான் அது நிரந்தரமாகவும் நிலையாகவும் சமாதானமாகவும் இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் போராடி கஷ்டப்பட்டு உயர்றதுக்கே ஆண்டவரோட கிருபை வேணும். ஆனால் அநேகர் இன்னைக்கு நம்ம உயரக்கூடாதுன்னு சொல்லி, உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அநேகர் நம்மளோட போராடுறாங்க அல்லது நம்மளை பகைக்கிறாங்கன்னா, யாருமே பகைக்காமல் மேலே வரதே கஷ்டம். உயர்வான நிலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பகைக்கிறாங்கன்னா அதன் மத்தியில் நம்ம உயரிய நிலைக்கு வர முடியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை தேவனால உயர்த்த முடியும். அதற்கான செய்தி தான் பார்க்க போறோம். வாசிக்கலாம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது எந்த மனுஷனா இருந்தாலும் அவர்களை தேவனால உயர்த்த முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். அதில் தேவன் இன்னைக்கு நம்மளோட பேச போகிற காரியம், தானியேலுடைய புஸ்தகத்தில் பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு படையெடுத்து வந்து இங்கே உள்ள யூதர்கள் பல பேரை சிறைப்பிடிச்சிட்டு போகிறார். கிட்டத்தட்ட எருசலேமில் இருந்து பல லட்சக்கணக்கான ஜனங்க அடிமைகளாக இப்போ பாபிலோனுக்கு போகிறாங்க. அதில் தானியேலும் ஒருவர். இப்போ அந்த பாபிலோன் 120 தேசங்களை உள்ளடக்கியது. அந்த 120 தேசங்களில் அடிமையாக போன எல்லாருமே 4 வாலிபர்களை தவிர மற்ற வாலிபர்கள் எல்லாமே தேவனுக்கு பயப்படாமல் சுகபோகமாக உலக உல்லாச வாழ்க்கை அந்த ஊரோட பாபிலோனோட ஒத்து போய் விட்டார்கள். அந்த இடத்துல 4 வாலிபர்கள், தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 4 பேர் மாத்திரம் தேவனுக்கு வைராக்கியமாக இருக்கிறாங்க. இந்த 4 வாலிபர்களையும் தேவன் அந்த 120 தேசங்களில் இருக்கிற ஜோசியர்கள், சாஸ்திரிகள், ஞானிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா வல்லுநர்களை விட இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் 10 மடங்கு ஞானத்தை, சாதுரியத்தை எல்லா விதத்திலும் தேவன் கொடுத்திருந்தார். இந்த 4 வாலிபர்களை போல, அதிலும் பிரதானமாக இந்த தானியேலை போல ஞானத்தில் சகலவித சொப்பனங்கள், தரிசனங்களை அறிகிற அறிவை வேற எந்த வாலிபர்களுக்கும் தேவன் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு மாத்திரம் பயந்து அவருடைய கட்டளையில் சின்ன கட்டளை கூட அவர் மீறி நடக்கலை. இதனால தேவன் ஆசீர்வதித்தார். ராஜாக்கள் மாறுறாங்க. நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு அவருடைய மகன் வர்றாரு, பெல்சாசார் வராரு. அதற்கு பிறகு 3வது ராஜா தரியு வராரு. ஆனால் யார் வந்தாலும் இந்த தானியேலுடைய உயர்வு மாத்திரம் யாருனாலையும் தடுக்கப்பட முடியல. இப்போ இந்த 120 தேசங்களில் அந்த தரியு ராஜா மேதியா பெர்சியாவுடைய ராஜ்யபார காலகட்டங்களில் இந்த 120 தேசத்துக்கு மேலே ஒரு தேசத்துக்கு ஒரு அதிபதியாக 120 அதிபதிகளை தரியு ராஜா மேன்மைப்படுத்தி வைக்கிறார். இந்த 120 தேசாதிபதிகளுக்கு மேலே 3 பிரதானிகளை ராஜா செலக்ட் பண்ணுறார். அந்த 3 பிரதானிகளில் பிரதானமாக ராஜா தானியேலை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு ஈக்குவலாக இருக்கிற இப்போ ஒரு இடத்துல 100 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 100 பேரும் உழைக்கிறாங்க. அவங்கவுங்க பார்வையில் அவங்கவுங்க செய்கிறது அவங்களுக்கு சரியா. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த மொழியை சேராத, நம்ம கலாச்சாரத்தை சேராத ஒரு வெளியூர் மனுஷன், சின்ன வயசு பையன், அந்த கம்பெனியில் எல்லாமே ரொம்ப சீனியராக இருக்காங்க. வயது முதிர்ச்சி, அனுபவம் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு கம்பெனி உயர்த்தும் போது எல்லாருடைய பொறாமையும் அவர்கள் மேலே வரும். அதே போல் இந்த தேசத்துக்கு எருசலேம்லேருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர் தானியேல். ஆனால் இந்த 122 பேருக்கு மேலே தானியேலை இப்போ ராஜா உயர்த்துறாருன்னா எத்தனை பேருக்கு அவர் மேலே பொறாமை இருக்கணும்? இதை ஏதாவது ஒரு வகையில் தானியேலுடைய வளர்ச்சியை நிறுத்தணும், போராடுறாங்க. குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பல முயற்சி பண்ணுறாங்க. சிறிய காரியமோ பெரிய காரியமோ, வேலை விஷயம், அவருக்கு கொடுக்கப்பட்ட எந்த காரியத்திலையுமே தானியேல்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கப்பட முடியலை.
அதற்கு பிறகு அவர்கள் செய்கிற காரியத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல்ட்ட 122 தேசாதிபதிகள் 122 பேர் முயற்சி பண்ணுறாங்க, ஒரு குற்றத்தையும் காண முடியல. இன்னைக்கு இந்த தெய்வ செய்தியை பார்க்குற தெய்வ ஜனங்களாகிய நமக்கு இன்னைக்கு மற்றவங்க பார்க்கும்போது நாம் குற்றம் சாட்டப்படாத நிலையில் நாம் இருக்கிறோமா? இதைத்தான் தேவன் விரும்புகிறார். எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து அவர்களுக்கு கீழ்ப்படுகிறாங்கன்னு சொன்னால் அந்த மனுஷனை எல்லாருக்கும் மேலே உயர்த்துவதற்கு தேவன் அதிக வல்லமை உள்ளவர். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு மேலே அதிகாரியை வைக்கிறார். இந்த தெய்வ செய்தியை பார்க்குற நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப நாள் வேலைக்கு போகிறேன்னு எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் ஒரு உயர்வு இல்லை, ஊழியத்தில் ஏன் உயர்வு இல்லை, குடும்ப ஆசீர்வாதங்களில் ஏன் எனக்கு ஒரு உயர்வு இல்லை, என் பிள்ளைங்க படிக்கிறாங்க அந்த படிக்கிற இடத்துல ஏன் உயர்வு இல்லை? தேவஜனமே, எந்த இடத்துலையாவது நாம் குறைவு உள்ளவர்களாக இருக்கிறோமா, உண்மையில் தவறி இருக்கிறோமா, அதை சரிப்படுதுன்னா தானியேலை உயர்த்தின தேவன் இன்னைக்கு நம்மளையும் உயர்த்துவதற்கு அதிக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தானியேல்கிட்ட எல்லா விதத்துலையும் முயற்சி பண்ணியாச்சு. ஒரு சின்ன குற்றத்தை கூட கண்டுபிடிச்சு ராஜாவுக்கு முன்னாடி இவரோட ப்ரமோஷனை தடுக்கிறதுக்கு நியாயமான காரியம் எதுவுமே கிடைக்கல. அப்போ ஒரு சதி ஆலோசனை பண்ணுறாங்க. இந்த தானியேலுக்கு 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிற வழக்கம் இருக்குது. அப்போ இந்த ஒரு காரியத்தை வச்சு நம்ம சதி செய்தால் தான் தானியேலை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. இந்த சட்டத்துடைய பின்னணி இதுக்கு ராஜா உடன்படலை. ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு சதி ஆலோசனை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ராஜா 30 நாள் அளவும் உங்களை தவிர இந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற யாருமே அவங்க தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, வேற எந்த மனுஷனை நோக்கி விண்ணப்பம் செய்யக்கூடாது அப்படின்னு ராஜாட்ட சொல்லி சட்டத்தை எழுதி கையெழுத்தையும் வைக்கிறாங்க. இது சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் பரவாயில்ல, அந்த 122 பேருக்கு மேலே பிரதானியாக இருக்கக்கூடியது தானியேல். இப்போ இவருக்கு இந்த விஷயம் சட்டம் கையெழுத்து வைக்கிறாங்கிறது தெரிஞ்சிருக்குமா? 100க்கு 100 தெரியும். ஆனால் இந்த சட்டத்தை நிறுத்தணும்னு சொல்லி எந்த பிரயாசமும் தானியேல் படலை. இந்த சட்டத்தை அறிஞ்ச போதிலும் தானியேல் முன்பு செய்து வந்த அந்த வழக்கத்தின்படியே பலகணிகள் திறந்திருக்க மேல் வீட்டறையில் போய் ஒரு நாளைக்கு 3 வேளை கைகளை உயர்த்தி ஜெபிச்சார். இதை பார்த்த சத்துருக்களுக்கு ஒரே கொண்டாட்டம், இதைத்தானே எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதன் நிமித்தம் ராஜாட்ட போகிறாங்க. ராஜா, பிரதான அதிபதி தானியேல்னு சொல்லலை, மாறா யூதேயா தேசத்திலிருந்து ஒருத்தன் வந்தானே பிள்ளையாண்டான், அவன் இந்த காரியத்தை செய்கிறான். நீங்கள் வச்ச சட்டத்தை, நீங்கள் கையெழுத்து போட்டதை அந்த ஒரு மனுஷன் மதிக்கலை. இப்போ இவனே மதிக்காமல் இருந்தால் மற்ற ஜனங்கள் எப்படி ராஜாவுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிவாங்க அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு உண்மையுள்ள மனுஷனுக்கு விரோதம் இப்படி செய்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டாலும் இந்த சட்டத்தை மாற்ற ராஜாவால் முடியலை. உடனே என்ன செய்கிறாங்க, தானியேலை தூக்கி சிங்க கெபியில் போடுறாங்க. தேவஜனமே, சிங்க கெபியில் போடப்படுவோன்னு தெரிஞ்சும் ஒரு நாளைக்கு 3 வேளை தானியேல் ஜெபிச்சார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு சட்டம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி தினந்தோறும் ஜெபிக்கிறோமா? 3 வேளை சாப்பிடுவதற்கு நமக்கு நேரம் இருக்குது, ஆனால் 3 வேளை ஜெபிக்கிறதற்கு நம்ம நேரம் இல்லைன்னு சொன்னால் நம்ம எப்படி உயர்த்தப்பட முடியும்? தேவச்சனமே, தானியேலை தூக்கி சிங்க கெபியில் போடுறாங்க. ஆனால் சிறு கலக்கமோ தன்னை காப்பாற்றிக்கணும். 120 மாகாணங்களை உள்ளடக்கிய பாபிலோன் தேசம் எதிர்க்குது, சட்டம் எதிர்க்குது, தேசாதிபதிகள் எதிர்க்கிறாங்க, ராஜாவால் எதுவுமே செய்யப்பட முடியல. இந்த நிலையிலிருந்து தானியேல் பின்வாங்கியிருக்கலாம். 122 பேரை என்னால் எதிர்க்கிறதுக்கு பலன் இல்லை, நான் பரிசுத்தமாக இருக்க முடியுமா, நான் ஜெபிக்க முடியுமான்னு சொல்லி பின்வாங்கலை. சிங்கக்கெபிக்குள்ளே போட்டாலும் நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிங்கக்கெபிக்குள்ளே போடுறாங்க. அந்த சிங்கங்களுடைய வாயை தேவன் கட்டுனதுனால அதே இடத்துல அவருக்கு எந்த சேதமும் இல்லை. விடிய விடிய ராஜாவுக்கு தூக்கம் வரல. அதிகாலையில் வந்து தானியேலை கூப்பிட்றாரு. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லமை உடையவராக இருந்தாரா? அப்போ தானியேல் சொல்கிறாரு, வாழ்க ராஜா, ஆமாம், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார். ஏன் அப்படின்னா தேவனுக்கும்
நான் அநீதி செய்யல, உங்களுக்கு முன்னாடியும் நான் எந்த துரோகமும் பண்ணல, தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். இதை ராஜா அறிந்து உடனே எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஒரு சிங்கங்கள் அநேக நாள் பட்டினி போடப்பட்டிருக்கு, ஆனால் அந்த பட்டினி போடப்பட்ட இடத்துல தானியேலை போடுறோம். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த சிங்கங்களின் மத்தியிலையும் தானியேல் சிங்கத்தை போல தைரியமாக இருந்தார். ராஜா எல்லாரையும் அழைக்கிறாரு. அந்த தானியேல் தூக்கி எடுக்கப்படுறார். இந்த தானியேல் மேலே யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அவங்கள, அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகளை தூக்கி இப்போ சிங்க கெபியில் போடுறாங்க. வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது. தானியேலை அந்த சிங்கங்கள்னால எதுவுமே செய்ய முடியல. அதே தானியேலை உயர்த்திட்டு அந்த இடத்துல தானியேலை பகைச்சவங்களை உள்ள தூக்கி போடும் பொழுது அவங்க கெபிக்காடியில் சேருவதற்கு முன்பாகவே சிங்கங்கள் அவர்களை பட்சித்து போட்டது, எலும்புகளை நொறுக்கி போட்டுச்சு. தேவஜனம், இன்னைக்கு இதே பாடம் தான் நமக்கும். இன்னைக்கு நாம் சத்தியத்துக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது, பரிசுத்தத்துக்காக, சத்தியத்துக்காக, நீதிக்காக நம்ம வைராக்கியமாக நின்னா பிசாசுகள் கூட்டமாக விரோதமாக எழும்பும். அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். நம்மளை தாழ்த்தினா அதோடைய முடிவு உயர்த்தப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். அதுவே பிசாசு ஒரு மனுஷனை உயர்த்தினா அதோடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். நீங்கள் சத்தியத்தில் நிற்கிறதற்கு, உண்மைக்கு நிற்கிறதற்கு அநேகம் பிசாசுகள் விரோதமாக எழும்பலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. நீங்கள் செய்கிற காரியங்களில் உண்மையோட, தேவனுக்கு பயந்து உண்மைக்காக நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் மாத்திரமல்ல, பிசாசுகளே கூட்டமாக எழும்பினாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் தலைகளை தேவன் உயர்த்துவார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கி சத்தியத்துக்காக நாங்கள் நிற்கும் போது அநேகர் எங்களுக்கு விரோதிக்கலாம். ஆனால் அதை பார்த்து பயப்படாதபடி கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையாக இருக்கும் பொழுது தேவனப்பா எத்தனை தேசங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தாலும் அவர்கள் மத்தியில் எங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இந்த சத்தியத்தின்படி வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.